வணக்கம். அன்புள்ள நண்பர்களே, இந்த உலக தியான தினமான டிசம்பர் 21ஆம் தேதி நம் உலகின் அமைதி மற்றும் நல்வாழ்வுக்காக சில நிமிடங்கள் இடைநிறுத்தி உள்முகமாக திரும்பி ஒன்றிணைந்து தியானம் செய்ய உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன். ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான இதயங்கள் தியானம் செய்யும் ஒரே நோக்கத்துடன் ஒன்றிணையும் போது அது நல்லிணக்கத்தின் ஒரு சூட்சுமமான களத்தை உருவாக்குகிறது. ஒரு கூட்டு உணர்வுறு நிலை, ஒரு எக்ரிகோர் உருவாகிறது. இந்த களமானது அன்பால் நிரம்பும் போது அது தன்மை மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியாக மாறுகின்றது. கூட்டு தியானத்தின் சக்தி என்பது நம்பிக்கை அல்லது கற்பனை பற்றிய விஷயம் அல்ல. பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் முக்கிய உலகளாவிய தியானங்களின் போது உடல் அளவீட்டு சாதனங்கள் மிகவும் ஒழுங்குபட்டு ஒன்றுபட்ட மனித களத்தில் ஒரு சூட்சுமமான ஒத்திசைவை வெளிப்படுத்துகின்றன என்பதை கவனித்தனர். இதயம் உடலில் வலிமையான மின்காந்த புலத்தை உருவாக்குகிறது. அமைதி எனும் ஒரே நோக்கத்துடன் பல இதயங்கள் ஒன்றிணையும் போது அதன் விளைவுகளை நாம் அனைவரும் காணலாம். இந்த தியான பயிற்சியானது மதம் அல்லது எந்த கலாச்சாரம் அல்லது நம்பிக்கையால் பிணைக்கப்படவில்லை. அது அனைத்து இதயங்களும் சந்திக்கும் அந்த உயர்ந்த ஞானத்திற்கு திரும்புவதற்கான ஒரு உலகளாவிய நினைவுகூரும் செயலாகும். அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான நேர்மையான நோக்கத்துடன் மென்மையாக கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கும்போது நாம் நம்மை விட மிக உயர்ந்த ஒன்றில் பங்கேற்கிறோம். நவீன அறிவியல் இதை உறுதிப்படுத்துகிறது. இதற்கு உங்களுக்கு எந்த சிறப்பு பயிற்சியும் தேவையில்லை, எந்த குறிப்பிட்ட அமரும் நிலையும் இல்லை, எந்த மத தொடர்பும் இல்லை. உங்கள் சொந்த புரிதல் மற்றும் பாரம்பரிய வழிமுறைக்கேற்ப ஒத்ததிர்வதின் மீது தியானம் செய்யுங்கள். நீங்கள் ஒரு இந்துவாக இருந்தால் தெய்வீக ஒளியான திவ்ய பிரகாசத்தின் மீது நீங்கள் தியானம் செய்யலாம். நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தால் கடவுளின் ஒளியான நூர்-இ-இலாஹியின் மீது தியானம் செய்யுங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தெய்வீக ஒளி அல்லது இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மீது தியானம் செய்யுங்கள். உங்களுக்கு வேறு பாதை தெரிந்தால் நீங்கள் புரிந்து கொண்ட வகையில் தெய்வீக பிரசன்னத்தின் மீது தியானம் செய்யுங்கள். நீங்கள் எந்த கடவுளையும் நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை. உங்கள் இதயத்தில் இருக்கும் அன்பின் மீது தியானம் செய்யுங்கள். இதை எளிதாக்கும் விதமாக உலக தியான தினத்தன்று யூடியூபில் உங்களுக்கு தியானம் வழிநடத்தப்படும். தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். 5 நிமிடங்களாக இருந்தாலும் கூட, உலகிற்கு இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் நோக்கம் மகத்தான சக்தியை கொண்டுள்ளது. தயவு செய்து உங்கள் பங்கேற்பின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம். இந்த தியானத்தில் இணையும் ஒவ்வொரு நேர்மையான இதயமும் இந்த கூட்டு களத்திற்கு பலத்தை சேர்க்கிறது. இது வெறும் நம்பிக்கை அல்ல, இது மனித உணர்வுறு நிலையின் பரிணாம வளர்ச்சியில் ஈடுபாட்டுடன் பங்கேற்பதாகும். இது மனிதர்கள் தனித்தனியானவர்கள் அல்ல, ஆனால் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டுள்ள அவர்களது நல்வாழ்வானது ஒன்றோடு ஒன்று பிணைந்து உள்ளது என்பதை இது உணர்த்துகின்றது. அன்புள்ள நண்பர்களே, இந்த உலக தியான தினத்தன்று மனிதகுலம் ஒரு ஒன்றுபட்ட நோக்கத்துடன் அன்பில் ஒன்றிணையும் போது அற்புதங்கள் சாத்தியம் மட்டுமல்ல, அவை தவிர்க்க முடியாதவை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிப்போம். அற்புதங்கள் சாத்தியம் மட்டுமல்ல, அவை தவிர்க்க முடியாதவை. அனைவருக்கும் ஆழ்ந்த அன்புடன். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.